ஆல்ரெடி ஹீட் வேவ் பற்றிலாம் வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க. நீங்கள் டீ, காஃபி, ஆல்கஹால், பியர் இப்படிலாம் குடிக்கிற நபராக இருந்தீங்க, இல்லை கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாம், அது வந்து பெப்சி, கோக்கு, ஸ்ப்ரைட் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டும், அதெல்லாம் குடிக்கிற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் குடிக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, இந்த ஒரு மாதம் இதெல்லாம் குடிக்க வேண்டுமா அப்படிங்கிறது தான். இல்லையே ப்ரோ, நான் வெயிலில் போயிட்டு வந்த உடனே எனக்கு இந்த மாதிரி கோக்லாம் குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சு பாருங்கள், உங்களுடைய தாகம் அப்படிங்கிறது என்றைக்குமே நிற்கவே நிற்காது. எப்போ நீங்கள் இந்த மாதிரியான கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது உள்ளே எடுக்கிறீங்களோ, மறுபடியும் அதை தான் குடிக்க உங்களுடைய அந்த ஒரு எண்ணம் தோன்றுமே தவிர உங்களுடைய தாகம் தணிந்த பாடு இருக்காது. சொல்லப்போனால் நீங்கள் டீஹைட்ரேட் தான் ஆவீங்களே தவிர உங்களுடைய உடல்நிலைக்கு தேவையான தண்ணீர் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. இவ்வளோதானா விக்கி, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நீங்கள் தூக்கி போட்டுட்டு போகிற பதிவு கிடையாது இந்த ஒரு பதிவு. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது முதியவர்களிலிருந்து முக்கியமாக இந்த வெயில்னால அதிகமாக பாதிக்கப்படும் நபர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நம்ம வீட்டில் யாருக்காவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை எப்படி தவிர்க்கலாம்? ஆசிய நாடுகளில், பிற நாடுகளில் எப்படி இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது இருக்குது, இன்னும் எத்தனை தினங்களுக்கு இது இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஹீட் வேவ், ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி 2013 ஸ்டார்பக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டார்பக்ஸ் அப்படிங்கிற இந்த காஃபி மேக் பண்ணுற, இல்லாட்டி காஃபிக்கு பெயர் போன இந்த நிறுவனம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த கோஸ்டாரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 240 ஹெக்டர் நிலப்பரப்பை வாங்குறாங்க. கோஸ்டாரிக்காவில் 240 ஹெக்டர் நிலப்பரப்பை வாங்கி அங்கே 8 லட்சத்துக்கும் அதிகமான காஃபி செடிகள், ட்ரீ அப்படிங்கிறத பிளான் பண்ணுறாங்க. இந்த காஃபி பிளான்ட் அப்படிங்கிறத அங்கே பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ரிசர்ச் பண்ணி கடைசியாக உலகத்துக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்ச் வந்தாலும் சரி, ஏன்னா ஹீட் ஓவர் ஆகிட்டே இருக்குது, அது எல்லா நிறுவனங்களுக்கும் தெரியும், எல்லா அமைப்புகளுக்கும் தெரியும், எல்லா நாடுகளுக்கும் தெரியும், ஏன் ஈவன் எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். அப்போ ஹீட் அதிகமாக இந்த காஃபி பிளான்ட் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இந்த பூமியில் இருக்க போகுது. ஏன்னா காஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நீங்கள் எங்கெல்லாம் பார்ப்பீங்க, கொஞ்சம் குளிர் பிரதேசமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் தான் அதிகமான காஃபி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த குளிர் பிரதேசத்தையும் தாண்டி அடுத்ததாக 2 விதமான காஃபி அப்படிங்கிறது இருக்குது. ரோபஸ்டா இருக்குது, அரபிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அரபி நாடுகளில் உருவான அந்த காஃபி பிளான்ட் அப்படிங்கிறதுலாம் அந்த ஒரு வகையிலும், அடுத்ததாக இன்னொரு வகை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு காஃபி பிளான்ட். ஸோ ஸ்டார்பக் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, கிளைமேட் சேஞ்சை தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த இலையில் வரக்கூடிய நோய் தொற்றாத வகையிலான ஒரு காஃபி பிளான்ட் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க ஒன்று மட்டும் கிடையாது, இதே மாதிரி 6லேருந்து 10 காஃபி பிளான்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குனதில் 6 ஃப்ரீயாக என்ன செஞ்சிடறாங்க, விவசாயிகள் நீங்களும் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதம் இருக்கும் விஷயங்கள் அவங்களுடைய நிறுவனத்துக்கானது மட்டும்தான். அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸ் எல்லாருமே இதற்கு தயாராகிட்டாங்க. சொல்லப்போனால் இந்த கிளைமேட் சேஞ்சால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறாங்க. அப்படி வரக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வியாபாரத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பராக யோசித்து அதற்கான முடிவுகள் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் சாதாரண மனிதர்கள் நாம் என்ன செய்கிறோம், ஐயோ ஹீட் வேவ் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறோமே தவிர அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அரசாங்கம் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் போதுமான நடவடிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய திறன். உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். மோர் இல்லாட்டி இந்த தண்ணீர் பந்தல் அப்படிங்கிறத நம்முடைய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், சினிமா நட்சத்திரங்கள் அவங்கெல்லாம் வைப்பாங்க. ஊருக்கு ஒன்று இல்லாட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. 2 நாள் அதில் தண்ணீர் இருக்கும், மோர் இருக்கும், 3ஆவது நாள் அங்கே எதுவுமே இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்றைக்குமே பார்த்துட்ருக்கோம். பட் கண்டினியூஸாக இந்த மாதிரியான ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது ஏமாற்று வேலை அப்படிங்கிறத விட தொண்டாக நம்ம பார்க்கலாம். அரசியல்வாதிகள் இதை ஏமாற்று வேலையாக மட்டுமே பார்க்க வேண்டும், மீதம் இருக்கும் நபர்கள் செய்வது தொண்டாக பார்க்கலாம். அரசியல்வாதிகள் செய்கிறது மட்டும் எப்படி ஏமாற்று வேலையாக மாறும் விக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், நமக்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்க இல்லாட்டி இயற்கையை பேணி காப்பதற்கு அரசாங்கம், அரசியல்வாதிகள் மக்களிடம் எந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க, அந்த விழிப்புணர்வு வழியாக நாம் ஹீட்லேருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் என்ன இருக்குது, நம்முடைய ஏரி, குளங்கள், குட்டைகள் எல்லாமே தூர்வாரப்பட்டு விட்டனவா, ஏன்னா இப்போ நிறைய ஹீட் வருதா, இந்த ஹீட்டுக்கு பிறகு அடுத்ததாக என்ன வரும் நீங்கள் நினைக்கிறீங்க, காற்று எல்லாமே சூடாயிருச்சு, ராஜஸ்தான் பக்கம்லாம் காற்று சூடாயிருச்சுன்னா என்ன வரும், மறுபடியும் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது வரும். அப்போது பெரிய அளவு மழை வர்றதற்கான வாய்ப்புகள் தான் பெரிய அளவு ஹீட் வந்ததற்கான தருணங்கள்.
அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்முடைய அரசியல்வாதிகள் நம்முடைய மக்களுக்காக, கிராமங்களுக்காக, நகரங்களுக்காக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க முன்னாடி நான் விதைச்சிட்டேன். என்னப்பா 4 நிமிஷத்தில் இந்த பேசின கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட்டை 2 முறை நீங்கள் கேட்டு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ உள்ளர்த்தத்தோடு இந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்கு வரக்கூடிய பாதிப்பை நான் உங்கள் கண்ணு முன்னாடி சொல்லிட்டேன். ஸ்டார்பக்ஸ் 2013லேயே பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பிளான்டேஷன் உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வெயில் சீசனுக்கும் இந்த மாதிரி தயிர், மோர் பந்தல் வைக்கிறோம், இல்லாட்டி தண்ணீர் பந்தல் வைக்கிறோம் அப்படிங்கிற ஏமாற்று வேலையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போவே நாம் நடவடிக்கை எடுத்து நமக்கு தேவையான நீர்நிலைகளை சரியாக தூர்வாரினோம் என்றால், எங்கே தூர்வாடுறோம்? எல்லா இடங்களிலும் பாருங்க, ஊட்டி எடுத்துக்கோங்க, கும்பகோணத்தை எடுத்துக்கோங்க, திருநெல்வேலி எடுத்துக்கோங்க, நீர்நிலைகள் எல்லாமே வத்தி போயிருச்சு, சரியா வத்தி போயிருச்சு. பல வருடங்களுக்கு முன்னாடி, 70 வருடங்களுக்கு முன்னாடி கட்டிடங்கள் அப்போதான் பார்க்க முடியல, ஏன்னா தண்ணீர் இருந்தது. இப்போ அந்த கட்டிடங்கள் எல்லாமே தரைமட்டமாக இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. இதுக்கு மேலேயும் அங்கிருந்து மணல் இல்லாட்டி கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு தான் நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்களே தவிர அதை சரிப்படுத்தணும், அதை ஆழப்படுத்தணும், மறுபடியும் தண்ணீர் வரும், இங்கே தேங்கும், மனிதர்களுக்கு தேவையான அந்த நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போவே யோசிச்சா மட்டும்தான் மக்களே, நான் சொல்கிறேன், உங்களுடைய தலைமுறைக்கு தண்ணி கிடைக்கும், என்னுடைய குழந்தைக்கு தண்ணி கிடைக்கும், என்னுடைய பேர குழந்தைக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி இல்லாமல் நம்ம பேர குழந்தை செத்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது நிலத்தடி நீருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இப்போவே நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டாமா? 2000 அடி போனாலும் தண்ணீர் இல்லாத கிராமங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். அப்போ அந்த அளவுக்கு நாம் இந்த இயற்கையை கெடுத்து குட்டிச்சவராக மாற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த இடத்துல ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இயற்கையை பற்றி பேசி முடிச்சிட்டோம், கார்பரேட்டை பற்றி பேசி முடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம வீட்டை பற்றி பேசலாம். வெளியில் போய் வெயிலில் வேலை செஞ்சாதான் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தாராளமாக வெளியில் போய் அவங்க கஷ்டப்பட்டாலும் சரி, வேர்வை அப்படிங்கிறதுல ரத்தமும் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உழைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வெளியில் போகலாம். ஆனால் இந்த நேரம் நான் வெளியில் போய் ஊர் சுற்ற போகிறேன், இந்த வெளியில் போய் நாங்கள் பார்ட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய யாராவது வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய இந்த தவறு நாளைக்கு ஒரு பெருநோயை உங்கள் உடம்புல, அதாவது இவ்வளோ பெரிய ஹீட் வேவ்னால தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க அப்படிங்கிற அட்வைஸ் தான். அட்வைஸ் சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, பட் ரொம்ப 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 சிவியராக இப்போ இருக்கக்கூடிய ஹீட் வேவ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த ஹீட் வேவால் நம்முடைய உடல்நிலை அப்படிங்கிறது உஷ்ணமாகும். உஷ்ணமான உடனே நம்ம அதை தணிப்பதற்காக என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இந்த மே மாதம் இப்போ தான் தொடங்கியிருக்கு. மே முடிகிற வரைக்கும் நமக்கு இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது இன்னும் உயரத்தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் நம்முடைய முதியவர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆச்சி, தாத்தா, பாட்டி, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, கொஞ்சமாக வெளியில் நடந்தாலோ இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் திடீர்னு கோபப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதே மாதிரி இந்த பீரியட்லாம் நின்ன பெண்கள், கொஞ்சம் வயதான பெண்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, இல்லை நிறைய பேர் யூட்ரஸை ரிமூவ் பண்ண பெண்கள் அப்படிங்கிறவங்கலாம் இருப்பீங்க நம்ம வீட்டில். அப்போ அவங்களுக்குலாம் இந்த ஹீட்னால் ஏற்படக்கூடிய கன்ஃபியூஷன் இல்லாட்டி அந்த உடலில் அதிகமான வெப்பநிலை வருவதால் அதை நம்ம வியர்வையாக வெளியேற்ற வேண்டும், அப்படி இல்லைன்னா சிறுநீராக வெளியேற்ற வேண்டும். வியர்வையாக வெளியேற்றக்கூடிய அந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் முதியவர்களுக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்களுக்குலாம் சரியாக வேலை செய்யாது. அப்படி சரியாக வேலை செய்யாததுனால அவங்களுடைய உடலுக்குள் ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தண்ணீர் அப்படிங்கிறதெல்லாம் பருக வேண்டும், பழங்கள் அப்படிங்கிறத சாப்பிடணும். அதையும் மீறி அவங்களுடைய உடலில் ஹீட் அப்படிங்கிறது கூட அவங்களுடைய மூளை என்ன செய்யும்னா, இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற டென்ஷனில் ரொம்ப பெரிய அளவில் நம்மளை கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி கன்ஃபியூஸ் ஆகுறதுனால நம்முடைய வீட்டு பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, ஏன்னா இதை தாங்க முடியாத பெண்கள், அது மூளை செய்கிற வேலை, அவங்க பெண்கள் தனியாக செய்கிற வேலை கிடையாது. அதை தாங்க முடியாத பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, இல்லாட்டி வயதானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் ஷவுட் பண்ணுவாங்க, கத்துவாங்க, டென்ஷன் ஆகும், கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ ஒரு முடிவில் இருப்பாங்க, அடுத்ததாக ஒரு முடிவுக்கு போவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் கொஞ்சமாக அவங்க தளர்ந்து போகிற மாதிரியான அவங்களுக்கு உள்ளூர ஒரு விஷயம் இருக்கும். என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறது, அது ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே மறுபடியும் அடுத்த கட்டமாக வருவது தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதுல கோமாவில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க. மயங்கி விழுந்துட்டாங்கன்னா பக்கவாதம் மாதிரி வந்துடும். பக்கவாதம் மாதிரி வந்துருச்சுன்னா அவங்களுடைய உடலில் சில பாகங்கள் இயங்காமல் போகிவிடும் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் எல்லாமே பயம் காட்டுவதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இது உலகத்தில் நடந்துட்டு இருக்குப்பா. நம்ம வீட்டில் நடக்காமல் இருக்க முதியவர்களிடம் இப்போ ஹீட்டாக இருக்குது, கொஞ்சமாக அதை தணிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடுங்க. முதியவர்களிடம் அன்பாக இருங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணீர். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா, எனக்கு தாகமே வரலப்பா இந்த ஹீட்லையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுடைய உடலுக்கு ஒருவேளை தாகத்தை விட கூடுதலான தண்ணீர் தேவைப்படலாமா இருக்கும்.
ஸோ தாகம் இல்லாட்டி கூட கொஞ்சம் கூடுதலாக தண்ணீர் அப்படிங்கிறத குடித்து கொள்ளுங்கள் என்பது தான். இது சாதாரண ஒரு அட்வைஸ் கிடையாதுப்பா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டு பெண்களையும் நம்ம வீட்டு ஆண்களும் வெளியிலேருந்து வரக்கூடிய ஆண்கள் ரொம்ப கோபமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? மண்டையை பொழக்கிற வெயில். அந்த வெயிலேருந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி மூளை செமையாக சூடேறி பார்க்குற இடம்லாம் கோபம் அடைகிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் என்ன செய்யணும்னா, ரொம்ப லைட்டான ஆடை அப்படிங்கிறத அணிய வேண்டும், லைட் கலர் ஆடைகள் அப்படிங்கிறத அணிய வேண்டும். கடுஞ்சிவப்பெல்லாம் இந்த வெயிலில் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அக்கா மக்கா நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த கலர்லேருந்து அந்த ஹீட் வேவ், ஹியூமிடிட்டி, இது எல்லாமே மனித இயல்பையும் மனித மூளையையும் பாதிக்கும். அப்போது மனிதனுடைய சைக்காலஜி ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஃபேமிலியில் இதனால் எந்த விதமான பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். குழந்தைகளுக்கு அதிகமாக வெளியில் போய் விளையாடுற குழந்தைகள், அதுவும் கரெக்டாக 10 மணிலேருந்து ஒரு 2-3 மணி வரை இந்த டைம் வெளியில் போக வேண்டாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். ஏன்னா கடுமையான வெயில் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஹீட் வேவ்னால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று நோய்கள் அப்படிங்கிறது எதுவுமே குழந்தைக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் தானே தவிர அவங்க விளையாடக்கூடாது, அவங்க வீட்டை விட்டு வெளியிலே போகக்கூடாது அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணம்னா யாருக்கும் இல்லை. சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அடுத்த சிக்கல், இது எந்த இடத்துல கூடுதலாக வந்திருக்குன்னா ஆசிய நாடுகளில், அதுவும் ஈஸ்ட் ஏஷியா நாடுகளில் தான் அதிகமாக இந்த வெப்பக்காற்று அப்படிங்கிறது அதிகரித்து வருகிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நீ என்ன விற்க சொல்கிறேன்? அமெரிக்காலாம் பாரு, கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்துறதுக்கு என்னெல்லாமோ வழிமுறை செஞ்சுட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தை பாரு, அவங்களும் என்னெல்லாமோ வழிமுறை செஞ்சுட்டாங்க. நம்ம இந்தியா ஏன் இது இன்னும் செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். சார், இந்த அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இவங்க என்ன சொல்கிறாங்க? கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் இந்தியா தான், இந்தியா போன்ற நாடுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மையை அவங்க சூசகமாக மறைச்சிடுறாங்க, இல்லை அதை பற்றி நம்ம தேடி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிடறாங்க. இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த எமிஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், அதில் 25% உலக நாடுகள் ஒரு 200க்கும் அதிகமான நாடுகள் இருக்குல்ல, இந்த 200 நாடுகளில் 25% எமிஷன் எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். 1751லேருந்து இப்போது வரை நம்ம கணக்கு பார்த்தோம்னா 400 பில்லியன் டன்ஸ் அப்படிங்கிறத இந்த கார்பன் வெளியீடு அப்படிங்கிறது யார் செஞ்சுருக்காங்க? அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க கிட்டத்தட்ட 353 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத எமிட் பண்ணியிருக்காங்க. இது உலக அளவில் 22%. அதாவது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் சேர்ந்து மட்டுமே 50% கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. அப்போ இவங்க பேசாமல் இருப்பாங்களா? ஆனால் அவங்க மேலே உலகத்தினுடைய பார்வை வந்து விடுமோ அப்படிங்கிற பயத்தினால உடனே என்ன செய்வாங்கன்னா இந்தியா போன்ற நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா 12.7% கார்பன் டை ஆக்சைடு எமிஷனுக்கு. அதற்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அதற்கு பிறகு இந்தியா போன்ற நாடுகள் எல்லாமே இருக்குது. நம்மலாம் இரட்டை சதவீதம், அந்த இரட்டை நம்பர் சதவீதம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நாமெல்லாம் சிங்கிள் டிஜிட்டுக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹீட் வேவ் முக்கியமான நம்முடைய அண்டை நாடுகள் எல்லாத்தையுமே பாதிக்குது. சொல்லப்போனால் இந்த குளோபல் சவுத் நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, பங்களாதேஷாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தான், நேபாளாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், வியட்நாமாக இருக்கட்டும், இந்த நாடுகளை தான் அதிக அளவு பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாட்டு மக்கள் ரொம்ப பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத இப்போ மேற்குலக நாடுகள் அதிகமாக பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தானே இருக்குது அப்படிங்கிறது தான். பட் இன்னைக்கு நமக்கு, நாளைக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது இயற்கையினுடைய நியதி. சரி, இதனால் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் காட்டுத்தீ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எழுதி வச்சுக்கோங்க, காட்டுத்தீ வருது அப்படின்னாலோ இல்லை விவசாய பொருட்கள் அப்படிங்கிறது நாசமாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு வரக்கூடிய மழையாக இருக்கட்டும், மழையோடு இருக்கக்கூடிய புயலாக இருக்கட்டும், ஃப்ளட்டாக இருக்கட்டும், இதுவும் நம்ம இந்த குளோபல் சவுத்தில் இந்த வருடம் இல்லாட்டி அடுத்த வருட ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெரிய அளவில் இருக்க போகுது. இது ரொம்ப பெரிய அளவில் இம்பேக்டை ஏற்படுத்தும். ஸோ முடிந்த அளவு அரசியல்வாதிகள், போன காணொலியிலேயே நிறைய பேர் சொன்னாங்க, நீ இந்த கூவுனாலும் யாரும் ஒன்றும் மாற மாட்டாங்க, அரசியல்வாதிகள், அரசாங்கம் இதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நான் யாரை நம்புகிறேன்னா அரசியல்வாதியோ அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெற்றி பிம்பத்தையோ நம்பலை. அதில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், சக்கரமாக இருந்து வேலை செய்கிறாங்க பாருங்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், பெரிய அளவில் படித்த அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள். உங்கள் வீட்டில் ஒரு அரசு அதிகாரி இருப்பாங்களே, பக்கத்து வீட்டில் ஒரு அரசு அதிகாரி இருப்பாங்களே, அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சா போதும், ஆமாம்ல நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது. தமிழ் பட்சத்தில் இது பல காணொலிகளாக நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். வியூஸ் வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் யாராவது ஒரு நபர் சிந்திச்சு, ஒரு கிராமம் இதனால் தப்பிச்சிருச்சுன்னா
ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இயற்கையை சார்ந்த சில நபர்கள் இதனால் கொஞ்சம் யோசிப்படைஞ்சிட்டாங்கன்னா, ஒரு 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 ஏரி குளம் இல்லாட்டி ஏதாவது ஒன்று தூர்வாரப்பட்டு விட்டது என்றால் அடுத்த மலைக்கு அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் பாதுகாக்கப்படுவார்களே. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரண வார்த்தையாக தோன்றலாம். ஆனால் இதில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்? சாதாரணமாக ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நாம் என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் பகல் நேரங்களில் எரியக்கூடிய லைட் ஆஃப் பண்ணுங்க. ஒரு லைட் ஆஃப் பண்ணுறதுனால என்னடா கண்ணாடியை திருப்பி வச்சா வண்டி ஓடிடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு லைட் ஆஃப் பண்ணுறதுனால பெரிய இம்பேக்ட் இல்லை. ஆனால் இதே மாதிரியான ஒரு சேஞ்ச் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது கம்மியாகும். அது எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், இந்த லைட்டை இந்த எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தின தண்ணீராக இருக்கலாம், இல்லை இந்த எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குவதற்கு எரிக்கப்பட்ட அந்த நிலக்கரியாக இருக்கலாம். ஏதோ வகையில் அது கம்மியாகும். அது கம்மியாகும்போது சின்னதாக ஒரு பர்சன்டேஜ், ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த வார்மிங், குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் எலக்ட்ரிசிட்டி கூட இந்த குளோபல் வார்மிங்க்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்று சொன்னால் மிகையல்ல. சொன்னது புரிஞ்சிருச்சா? ஏதோ ஒரு சின்ன டாபிக் மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு 2 முறை இந்த டாப்பிக்கை கேட்டு பாருங்களேன். இதில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மன திருப்தி எனக்கு இருக்கும். இதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உண்மையிலேயே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தோன்றும். ஸோ இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் உருவாக்குறதுக்கு இந்த ஒரு காணொலி முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி. விழிப்புடன் இருங்க. அம்மா அப்பாவை, தாத்தா பாட்டியை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை, வெளியிலிருந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஆண்கள் மனநிலைமை எப்படி மாறும் அப்படிங்கிறதையும், இந்த இடத்துல ஆல்கஹால் வேண்டாம், டீ வேண்டாம், காஃபி வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு 2 முறை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.